إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. மதிப்புக்குரிய அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாளிகையிலிருந்து மார்க்கம் சம்பந்தப்பட்ட சில விடயங்களை பேசவும் கேட்கவும் அல்லாஹ் தஆலா ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தருகின்றான் என்றால் இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். மார்க்கம் படிக்கப்படக்கூடிய இடங்கள் அது சில நேரம் எங்களோட பார்வையில் ஒரு சாதாரணமான இடமாக இருந்தாலும் இது அல்லாஹ்விடத்திலே மிகவும் மதிப்புக்குரியதென்ற செய்தியை நபி அவர்கள் பல ஹதீஸிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஒரு ஹதீஸில் ஒரு கூட்டம் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி அதை அவர்கள் கற்றுக்கொள்வார்களாக இருந்தால் சகீனத் என்ற அமைதி அவர்களுக்கு இறங்குகின்றது. மலக்குமார்கள் அவர்களை சூழ்ந்து கொள்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய அருள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறது. அல்லாஹ் மலக்குமார்களிடத்திலே அவர்களை பற்றி புகழ்ந்து பேசுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட மஜ்லிஸ்களுடைய சிறப்புகளை நபி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, நாம் ஒவ்வொருவரும் மார்க்கம் படிக்கக்கூடிய விடயத்திலே கவனம் எடுப்போமாக இருந்தால் நிச்சயமாக அது எங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிக பிரதானமான ஒரு அம்சம் என்பதை நாங்கள் ஹதீஸ்களின் மூலமாக நாங்கள் விளங்குகின்றோம். எனவே மார்க்கம் படிப்பதென்பது எங்களுடைய ஒவ்வொருவருடையும் பாரிய ஒரு பொறுப்பென்பதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். மார்க்கம் படிப்பதற்கு எந்தெந்த சந்தர்ப்பம் கிடைக்கின்றதோ அந்த சந்தர்ப்பங்களில் நாங்கள் மார்க்கத்தை படிப்பதற்கு நாங்கள் கவனம் எடுப்பது ஒவ்வொரு முஸ்லீமும், அதாவது அல்லாஹ்வை மறுமையும் நம்பிய ஒரு முஸ்லீமுடைய பாரிய பொறுப்பு என்பதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, சென்ற ஜும்மாவிலும் தான் அதற்கு முன்னால் உள்ள உபதேசங்கள்லையும் தான் நாங்கள் இப்போது இருக்கக்கூடிய இந்த நாட்கள் மிகவும் சிறப்புக்குரிய நாட்கள், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான நாட்கள், அதிகமான நன்மைகள் ஏனைய நாள்களில் அமல் செய்வதை விட இந்த நாட்களில் அமல் செய்தால் அதிகமான நன்மைகள் கிடைக்கும் என்ற செய்தியை நாங்கள் பார்த்தோம். அவைகளை நாங்கள் விளங்கி கொண்டோம். இப்படிப்பட்ட விடயங்களை அல்லாஹ் ஏன் ஏற்படுத்துகின்றான்? அதாவது சில நாட்களை விட இன்னும் சில நாட்களை சிறப்பித்து அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பில் சந்தர்ப்பங்களை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவதற்குரிய காரணத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில், ஒன்று, அல்லாஹ் அடியார்களுடன் மிகவும் அன்பானவன். அடியார்கள் நாளை மறுமையில் எவரும் நஷ்டமடைந்து விடக்கூடாது, அனைவரும் சொர்க்கம் போக வேண்டும் என்ற அடிப்படையில் இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகின்றான். ரமதானுடைய காலம் நாங்கள் அடைந்தோம். அதிலே அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பில் அல்லாஹ் தஆலா வைத்தான். அதே போன்று இந்த துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப நாட்களை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்றான். அதன் மூலமாக நாங்கள் அதிகமான நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை நாங்கள் நெருங்க வேண்டும். உலகத்திலே நல்லவர்களாக மாறி நாளை மறுமையிலே சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற இப்படிப்பட்ட நோக்கங்களுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா இந்த காலங்களை மாற்றி சில காலங்களை விட சில காலங்களை சிறப்பித்து அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பில் அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். அடுத்தது, பொதுவாக மனிதர்களை பொறுத்தவரையில் அவர்கள் சில சந்தர்ப்பங்களில் ஆர்வத்துடன் அமல்களில் ஈடுபடுவார்கள். அந்த ஆர்வம் மனிதனுடைய அடிப்படையில் அப்படியே அது குறையக்கூடிய அமைப்பில் தான் மனிதனுடைய இயல்பு காணப்படுகின்றது. அந்த ஆர்வத்தை திரும்பவும் அதிகப்படுத்தி மனிதர்கள் அதிகமான ஆர்வத்துடன் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா காலங்களை மாற்றி மாற்றி சில காலங்களை சிறப்பித்து அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்கின்றான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ஏற்பாடுகளை செய்ததன் பின்னால், அதாவது ஒரு காலப்பகுதியை மிக சிறப்புக்குரிய காலப்பகுதியாக மிக உன்னதமான காலப்பகுதியாக அல்லாஹ் தஆலா ஆக்கினதன் பின்னால் ஒரு முஸ்லீம் அந்த விடயத்தில் எப்படி செயல்பட வேண்டும்? அதிலே ஒரு முஸ்லீம், உண்மையான முஸ்லீமை பொறுத்தவரையில் அவன் ஒரு நாளும் பொடுபோக்காக இருந்து விடக்கூடாது.
குறிப்பாக இந்த காலப்பகுதி, அதாவது இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்துடைய ஆரம்ப இந்த தினங்களில் உண்மையான ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் அல்லாஹ் கண்ணியப்படுத்திய ஒரு மாதத்தில், சிறப்பித்த ஒரு மாதத்திலே அவன் பொடுபோக்காக இருந்துவிடக்கூடாது. அவன் எப்போதும் அதை கண்ணியப்படுத்தி அவன் அதிகமான அமல்களில் ஈடுபடக்கூடிய அமைப்பில் பாவமான காரியங்களை விட்டும் தூரமாகி ஏனைய காலங்களை விட அவன் ஆர்வத்துடன் ஈடுபடுவது ஒவ்வொரு உண்மையான முஸ்லீமுடைய பொறுப்பென்பதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் தாலா நல்லவர்களை பற்றி கூறக்கூடிய நேரத்தில் பல இடங்களில் அல்லாஹ் தாலா கூறக்கூடிய ஒரு விடயம்தான் யுசாரிஊன ஃபில் ஹைராத். அவர்கள் நல்லவைகளிலே ஆர்வத்துடன் அவர்கள் தீவிரமாக அவர்கள் ஈடுபடுவார்கள். எப்போதும் அதற்கு முற்பட்டு அதை செய்யக்கூடிய விதத்தில் அவர்கள் செயல்படுவார்கள் என்ற விடயத்தை அல்லாஹ் தாலா குர்ஆனிலே பல இடங்களில் கூறுகின்றான். எனவே நாமும் அந்த கூட்டத்திலே நாங்களும் சேர்ந்து விட வேண்டும். இப்படி நன்மையான விடயங்கள் கூறப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தாலா சந்தர்ப்பமாக எங்களுக்கு அமைத்தரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதிலே நாங்கள் பொடுபோக்காக இருந்து விடாமல் அமல்களில் ஈடுபடக்கூடிய அமைப்பில் நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்வது எங்களுடைய பாரிய பொறுப்பாக காணப்படுகின்றது. அடுத்ததாக அன்பான சகோதரர்களே, அந்த ஹதீஸில், அதாவது இந்த மாதத்துடைய ஆரம்ப கால பகுதி சிறப்பு மிக்கதென்று வரக்கூடிய ஹதீஸில் ஏனைய காலங்களில் ஒரு மனிதன் அமல் செய்வதை விட இந்த தினங்களில் அமல் செய்வது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது. எந்த அளவு கண்டால் ஜிஹாது செய்வதை விட இந்த காலப்பகுதியில் ஒரு மனிதன் அமல்களில் ஈடுபடுவது சிறப்புக்குரியதென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே சாலிஹான் அமல் என்று வரக்கூடிய நேரத்தில் நாங்கள் செய்யக்கூடிய அனைத்தும் சாலிஹான் அமல்களாக கருதப்படுகின்றது. தொழக்கூடிய விடயமாக இருந்தாலும் சரி, குர்ஆன் ஓதக்கூடிய விடயமாக இருந்தாலும் சரி, திக்ர் செய்யக்கூடிய விடயமாக இருந்தாலும் சரி, நோன்பு பிடிக்கக்கூடிய விடயமாக இருந்தாலும் சரி, இது அனைத்தும் சாலிஹான் அமல்கள். இவைகளிலே நாங்கள் கவனம் எடுக்க வேண்டும். அதிலும் விசேஷமாக நாங்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த 10 நாட்களில், இந்த மாதத்தில் நாங்கள் விசேஷமாக ஈடுபட வேண்டிய ஒரு அம்சம்தான் அல்லாஹ்வை திக்ர் செய்வது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இந்த 10 நாட்கள் இந்த மாதத்திலே செய்ய வேண்டிய ஒரு விசேஷமாக அமலாக குர்ஆனை நாங்கள் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவது, திக்ர் செய்வதை குறிப்பிட்டிருப்பதை எங்களுக்கு பார்க்கலாம். ஹஜ்ஜுடைய விடயத்தை அல்லாஹ் தஆலா கூறக்கூடிய நேரத்தில் வஅذிம் ஃபின்னாஸி பில் ஹஜ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹஜ்ஜுக்கு அழைப்பிடுக்கும்படி அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றான். அந்த ஆயத்துக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான் வயத்குரு ஸ்மல்லாஹி ஃபி ஐயாமி மஅலூமாத், அந்த அறியப்பட்ட தினங்களில் அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காக அவர்கள் வர வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா இங்கே குறிப்பிடுவதை எங்களுக்கு பார்க்கலாம். இந்த திருவசனத்தின் மூலமாக திக்ர் செய்வதன் அந்த குறிப்பிட்ட நாட்களில், அந்த அறியப்பட்ட நாட்களில் திக்ர் செய்வதென்பது ஒரு விசேஷமான அமலாக அல்லாஹ் தஆலா இங்கே கற்றுத்தருகின்றான். இந்த இடத்துல மட்டுமல்ல, சூரத்துல், நான் ஓதிய அந்த திருவசனம் சூரத்துல் ஹஜ்ஜிலே வரக்கூடிய திருவசனம். அடுத்ததாக சூரத்துல் பக்கராவில் அல்லாஹ் தஆலா கூறக்கூடிய நேரத்தில் வத்குருல்லாஹ் ஃபி ஐயாமி மஅதூதாத், அந்த எண்ணப்பட்ட அந்த நாட்களில் நீங்கள் அல்லாஹ்வை நீங்கள் திக்ர் செய்யுங்கள் என்பதாக அந்த நாட்களை குறித்து அல்லாஹ் தஆலா திக்ர் செய்யக்கூடிய விடயத்தை தான் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் தஆலா கூறக்கூடிய நேரத்தில் ஃபைதா அஃபத்தும் மின் அரஃபாத்தின் ஃபத்குருல்லாஹ இந்தல் மஷ்அரில் ஹராம், நீங்கள் அரஃபாவிலிருந்து திரும்பி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் முஸ்தலிஃபாவில் நீங்கள் அல்லாஹ்வை நீங்கள் திக்ர் செய்ய வேண்டும் என்பதாக திக்ருடைய விடயத்தை தான் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். வத்குருஹு கமா ஹதாக்கும், அந்த திருவசனத்திலே தொடராக அல்லாஹ் தஆலா உங்கள் நேர்வழி காட்டியதை போன்று நீங்கள் அல்லாஹ்வை நீங்கள் திக்ர் செய்யுங்கள். தொடர்ந்து சும்மா அஃபீது மின் ஹைசு அஃபாதன் நாஸ், அந்த முஸ்தலிஃபாவிலிருந்து நீங்கள் திரும்பி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு வைத்து ஃபைதா கபைத்தும் மனாசிகக்கும், நீங்கள் ஹஜ்ஜுடைய கிரீகைகளை, அந்த கடமைகளை நீங்கள் நிறைவேற்றிவிட்டால் ஃபத்குருல்லா, நீங்கள் அல்லாஹ்வை நீங்கள் திக்ர் செய்ய வேண்டும். கதிக்ரிக்கும் ஆபாக்கும், நீங்கள் ஜாஹிலியா காலத்தில் உங்களுடைய மூதாதைகளை நீங்கள் ஞாபகப்படுத்தியதை போன்று அல்லாஹ்வை நீங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். அவ் அஷத்த திக்ரா, அல்லது அதைவிட அதிகமாக நீங்கள் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்த வேண்டும் என்ற விடயத்தை தான் அல்லாஹ் தஆலா இங்கே குறிப்பிடுகின்றான்.
இது மட்டுமல்ல அன்பான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்களை சிறப்பித்து கூறக்கூடிய சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்விடத்திலே இந்த நாள் ஏனைய நாட்களை விட மகத்தானது. இந்த நாட்களிலே அமல் செய்வது ஏனைய நாட்களை விட அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது என்பதாக குறிப்பிட்டுவிட்டு நபி அவர்கள் அடுத்ததாக கூறுகின்றார்கள், ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன தஹ்லீல. நபி அவர்கள் கூறுகின்றார்கள், அந்த நாட்கள் நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை நீங்கள் அதிகமாக கூறுங்கள். அதே போன்று அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை நீங்கள் அதிகமாக கூறுங்கள். அதே போன்று அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை நீங்கள் அதிகமாக கூறுங்கள் என்பதாக அந்த ஹதீஸ்லே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திக்ர் செய்வதைத்தான் இங்கேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துகின்றார்கள். அதே போன்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இந்த நாட்களில் கடை வீதிக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் கடை வீதிகளுக்கு சென்று சத்தமாக அவர்கள் திக்ர் செய்வார்கள். சத்தமாக அல்லாஹு அக்பர் அந்த வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துவார்கள். அதை கேட்டு மக்களும் தக்பீர் சொன்னதாக நாங்கள் ஹதீஸ் கிரந்தங்களில் காணுகின்றோம். இவைகள் அனைத்தும் எங்களுக்கு கூறக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், நாங்கள் இந்த தினங்களில் விசேஷமாக செய்ய வேண்டிய அமல்களில் ஒன்றுதான் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய விடயத்திலே அதிகமாக நாங்கள் நேரம் எடுக்க வேண்டும், அதிலே கவனம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு பாடத்தை இந்த குர்ஆன் ஆயத்துக்களும் ஹதீஸ்களும் எங்களுக்கு கற்றுத்தருகின்றது. எனவே நாங்கள் குறிப்பாக காலை மாலை திக்ர் என்பது திக்ருடைய விடயத்திலே மிகவும் பிரதானமான அம்சமாக கருதப்படுகின்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் வத்குருல்லாஹ யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை அதிகமாக நீங்கள் திக்ர் செய்யுங்கள். வஸப்பிஹூஹு புக்ரத்தன் வ அஸீலா, நீங்கள் காலையிலும் மாலையிலையும் அல்லாஹ்வை துதியுங்கள் என்று காலை மாலை என்ற விடயத்தை அல்லாஹ் தஆலா குறித்து கூறுகின்றான். இந்த திருவசனத்தில் மாத்திரமல்ல, பல இடங்களில் அல்லாஹ் தஆலா காலை மாலை திக்ர் செய்வதை, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதை குர்ஆனிலே பல இடங்களிலே குறிப்பிட்டிருப்பதை எங்களுக்கு பார்க்கலாம். எனவே நாங்கள் காலை மாலை திக்ர்களிலே நாங்கள் கவனம் எடுக்க வேண்டும். தொழுகைக்கு பின்னால் பல திக்ர்கள் எங்களுக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கின்றது. அவைகளை நாங்கள் நேர காலம் எடுத்து நாங்கள் தொழுதுவிட்டு அவசரமாக சென்று விடாமல் அதிலே கவனம் எடுத்து நாங்கள் செய்ய வேண்டும். அதே போன்று உறங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் திக்ர் செய்யக்கூடிய விடயத்தை நபி அவர்கள் கற்றுத்தந்திருக்கின்றார்கள். இப்படி திக்ர் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களிலே அந்த நபி அவர்கள் கற்றுத்தந்த அவைகளை இந்த காலப்பகுதியில் நாங்கள் தவறிவிடாமல் எங்களால் முடிந்த அளவு நாங்கள் கவனம் எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பான சகோதரர்களே, நாங்கள் இந்த தினங்களில் கவனம் எடுக்க வேண்டிய ஒரு அம்சம்தான் நோன்பு பிடிப்பது. எங்களுக்கு தெரியும், பிறை 9 வரக்கூடிய அந்த அரஃபாவுடைய நோன்பு மிகவும் விசேஷமான ஒரு நோன்பாக கருதப்படுகின்றது. நபி அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட நேரத்தில் யுகஃபிரு சனத்தல் மாதியத்தவல் பாக்கியா, சென்ற வருடத்துடையும் இருக்கக்கூடிய வருடத்துடையும் பாவங்களுக்கு அது குற்ற பரிகாரமாக அமைந்துவிடும். அந்த நிகழ்ந்த பாவங்களை மன்னிக்கக்கூடிய அமைப்பில் அந்த நோன்பு குற்ற பரிகாரமாக அமைந்துவிடும் என்பதாக நபி அவர்கள் ஆர்வமூட்டி அதை நாங்கள் பிடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டுகின்றார்கள். எனவே அந்த குறிப்பாக அரஃபாவுடைய நோன்பை நாங்கள் நோட்க வேண்டும். இந்த தினங்களில் 10 தினங்களில் எங்களால் முடிந்த அளவு நாங்கள் நோன்பு நோக்கக்கூடிய விடயத்தில் நாங்கள் கவனம் எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பான சகோதரர்களை, நாங்கள் அமல் என்று வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் கவனம் எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான அமல் தான் அந்த உல்ஹியாவுடைய அமல்களிலே நாங்கள் ஈடுபடுவது. இதுவும் ஹதீஸ்களிலே மிகவும் ஆர்வமூட்டப்பட்ட ஒரு விடயமாக எங்களுக்கு ஹதீஸ்களிலே பார்க்கலாம். ஒரு செய்தியில் யார் வசதி கிடைத்து அந்த உல்ஹியாவுடைய கடமையை நிறைவேற்றவில்லையோ அவர்கள் எங்களுடைய தொழுமிடத்துக்கு வர வேண்டாம் என்ற அடிப்படையில் ஹதீஸ் கிரந்தங்களை நாங்கள் பார்க்கலாம். இது நபி அவர்கள் கூறினார்களா அல்லது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்களா என்ற விடயத்திலே கருத்து வேற்றுமை பேசப்பட்டாலும் இது கூறப்பட்ட ஒரு விடயம். நபியோ அல்லது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ கூறின ஒரு விடயம் என்பதை நாங்கள் விளங்கி இது ஒரு முக்கியமான அமல் என்பதை, அதாவது வசதிப்பட்டவர்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான அமல் என்பதை நாங்கள் இந்த செய்திகளின் மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பான சகோதரர்களே, நாங்கள் கவனம் எடுக்க வேண்டிய முக்கியமான அமல்களில் ஒன்றாக எங்களுக்கு பார்க்கலாம் ஃபர்லான தொழுகையுடைய விடயத்திலே எங்களால் முடிந்த அளவு நாங்கள் கவனம் எடுக்க வேண்டும். இந்த காலப்பகுதியிலே நாங்கள் தொழுகையுடைய விடயத்திலே பொடுபோக்காக இருந்து விடக்கூடாது. ஃபர்லான தொழுகைகளுக்கு நாங்கள் நேர காலத்துடன் ஜமாத்துடன் தொழக்கூடிய அமைப்பில் நாங்கள் அது தவறிவிடாமல் நாங்கள் கவனம் எடுக்க வேண்டும். ஒரு சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் ஒரு ஹதீஸிலே கூறுகின்றார்கள், லவ் யஅலமுன் நாஸ் மாஃபித் தஹ்ஜீர், நேர காலத்துடன் பள்ளிக்கு வரக்கூடிய விடயத்திலே கிடைக்கக்கூடிய நன்மைகளை மனிதர்கள் அறிவார்களாக இருந்தால்,
நேர காலத்துடன் பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை மனிதர்கள் அறிவார்களாக இருந்தால் லஸ்தபகு இலை, அதற்கு அவர்கள் முந்திக் கொள்வார்கள், போட்டி போட்டுக் கொள்வார்கள் என்ற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே எங்களால் முடிந்த அளவு நேர காலத்துடன் பள்ளிவாசலுக்கு வந்து நாங்கள் ஃபர்லான தொழுகையிலே ஈடுபட வேண்டும். அதே போன்று நாங்கள் சுன்னத்தான தொழுகையிலேயும் நாங்கள் ஈடுபட வேண்டும். குறிப்பாக ஃபர்லான தொழுகைக்கு முன்பின் சுன்னத்துக்கள் இருக்கின்றது. அவைகள் எங்களுடைய நலவுக்காவணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிய சுன்னத்தான தொழுகைகள். அவைகளிலே நாங்கள் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் அல்லாஹ்வை நெருங்கக்கூடியவர்களாக நாங்கள் மாறிவிடுகின்றோம். நபி அவர்கள் கூட பல ஹதீஸ்களில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள், ஒரு அடியான் நஃபிலான தொழுகைகளில் தொடராக ஈடுபட்டு கொண்டு கவனம் எடுத்து ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவன் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவனாக அவன் மாறிவிடுகின்றான் என்ற கருத்தை நபி அவர்கள் கூறுகின்றார்கள். இன்னும் ஒரு ஹதீஸில் எவர்கள் 12 ரக்காத்துக்கள் முன்பின் சுன்னத்துக்களை பேணி தொழுகின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்படும் என்பதாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள். அந்த 12 ரக்காத்துக்களும் லுஹருக்கு முன்னால் 4 ரக்காத்துக்கள், லுஹருக்கு பின்னால் 2 ரக்காத்துக்கள், மாரிபுடைய ஃபர்லான தொழுகைக்கு பின்னால் 2 ரக்காத்துக்கள், இஷாவுடைய ஃபர்லுக்கு பின்னால் 2 ரக்காத்துக்கள், சுபஹுடைய முன் சுன்னத்து சுபோடைய ஃபர்லான தொழுகைக்கு முன்னால் 2 ரக்காத்துக்கள். இவைகள் தான் 12 ரக்காத்துக்கள். ஆனால் ஏனைய ஹதீஸுகளில் மாரிபுக்கு முன்னால் சுன்னத்து செய்தி வந்திருக்கின்றது. இஷாவுடைய தொழுகைக்கு முன்னால் சுன்னத்துக்கள், இதுவும் சுன்னத்தான ஒரு அமலாக கருதப்படுகின்றது. ஆனால் நபி அவர்கள் இங்கே குறித்து கூறிய 12 ரக்காத்துக்கள், நான் கூறிய அந்த 12 ரக்காத்துக்கள், இவைகளை நாங்கள் தவறிவிடக்கூடாது. எங்களால் முடிந்த அளவு இந்த காலப்பகுதியிலேயாவது நாங்கள் கவனம் எடுத்து அவைகள் தவறிவிடாமல் நாங்கள் கவனம் எடுப்போமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய விடயத்தில் நாங்கள் கவனம் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், அல்லாஹ் ஒரு விடயத்தை மகத்துவப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதிலே கவனம் நாங்கள் எடுப்போமாக இருந்தால் அல்லாஹ் எங்களை மகத்துவப்படுத்துவான், எங்களை அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்துவான், எங்களை உலகத்திலே உயர்த்தி வைப்பான். நாங்கள் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாக மாறுவோம். எங்களுடைய உலக வாழ்க்கையும் வெற்றிகரமான முறையில் நிச்சயமாக ஆகும். மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை நிச்சயமாக வெற்றிகரமான முறையில் ஆகும். எனவே வல்ல அல்லாஹ் எதை பேசினோமோ அதை எங்களுடைய வாழ்க்கையிலே அமைத்து குறிப்பாக இந்த தினங்களில் அதிகமான அமல்களில் ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று நாளை மறுமையிலே சொர்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய கூட்டத்திலே எல்லாம் வல்ல இறைவன் எங்கள் அனைவரும் சேர்த்தருவனாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது